ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மத்தேயு 18வது அதிகாரம் 10வது வசனம், இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த உலகத்தில் அநேக சமயங்களிலே மற்றவர்களை நாம் அற்பமாக எண்ணுகிறவர்களாய் காணப்படுகிறோம். நம்மிடத்தில் இருக்கிற ஒரு காரியம் மற்றவர்களிடத்தில் இல்லாத பொழுது அவர்கள் அதற்கு தகுதியானவர்கள் அல்ல என்று எண்ணுவது போலவும், நாம் மட்டுமே அதற்குரிய தகுதியானவர்களைப் போலவும் நம்மை நாமே யோசித்துக் கொள்ளுகிறோம். ஆனால் ஆண்டவர் அழகாக எச்சரிக்கிறார், அப்படிப்பட்டதான அற்பமான எண்ணுகிறதான எண்ணம் நமக்குள்ளாக இருக்கக்கூடாது என்று சொல்லி. நான் யாரையுமே அற்பமாய் எண்ணவில்லை, ஆனால் இந்த உலகம்தான் என்னை அற்பமாக எண்ணிக்கொண்டிருக்கிறாள் சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? இந்த வார்த்தை உங்களுக்குரிய வார்த்தை. ஆதியாகமம் புஸ்தகத்தில் லேயாளை அற்பமாய் எண்ணுகிறதை கர்த்தர் கண்டு அவளுக்கு ஒரு கர்ப்பத்தின் கனியை கொடுத்தார். 1 சாமுவேல் புஸ்தகத்தில் அன்னாள் அற்பமாய் எண்ணப்பட்டதை பார்த்து ஒரு கர்ப்பத்தின் கனியை கொடுத்தார். ஆகார் தன்னுடைய நாச்சியாராகிய சாராளை அற்பமாய் எண்ணியதை பார்த்து வாக்குத்தத்தத்தின் புத்திரனாகிய ஈசாக்கை கொடுத்தார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு எந்த காரியங்களிலெல்லாம் மற்றவர்கள் நம்மை அற்பமாய் எண்ணிக்கொண்டிருக்கிறார்களோ, கடவுள் அதை கவனித்துக் கொண்டிருக்கிறார், கேட்டுக்கொண்டிருக்கிறார். நம்முடைய அற்பமாய் எண்ணக்கூடிய நிலைமையை மாற்றி அமைத்து நம்மை ஆசீர்வாதத்துக்கு நேராய் கொண்டு போவதற்கு அவர் பிரியமுள்ளவராயிருக்கிறார். சில சமயங்களிலே சாதாரண ஒரு காகிதம் தானே என்று சொல்லி காலிலே மிதித்து செல்லுகிற அந்த கூட்டத்தின் மத்தியிலே ஒரு நாள் உங்களையும் என்னையும் ஒரு பட்டமாக வானத்திலே பறக்க வைப்பார். அப்பொழுது அத்தனை கண்களும் அண்ணாந்து உங்களையும் என்னையும் பார்க்கும். சாதாரண கல்தானே என்று மிதித்து செல்லுகிற அந்த கூட்டத்தின் நடுவில் ஒரு நாள் அழகான ஒரு சிற்பமாக நீங்களும் நானும் வடிவமைக்கப்படுவோம். அப்பொழுது மிதித்த அத்தனை பேரும், அற்பமாய் எண்ணின அத்தனை பேரும் ஆச்சரியத்தோடு உங்களையும் என்னையும் பார்ப்பார்கள். கலங்காதீர்கள், கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார்.